பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் செப்பனியா, ஆகாய், இந்த இரு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் முழுவதும். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உன் கையை தளர விடாதே. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நாம் சொல்லியிருப்போம் அல்லது மற்றவங்க சொல்லி கேட்டிருப்போம். என்னவென்றால், இனி என்னால் முடியாது, இந்த காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை, ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம் மிகவும் பெரியது, என்னுடைய முழு பலத்தை கொடுத்து நான் செய்துவிட்டேன், முயற்சி செய்துவிட்டேன், இவ்வளவு நாட்கள் நான் கடினமாக போராடிவிட்டேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய முதன்மை இந்த காரியத்தை செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்று நாம் அநேக நேரத்தில் சொல்லியிருக்கலாம். என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிக கடினமாக இருக்கிறது, அல்லது சமுதாய சூழ்நிலை, வேலை சூழ்நிலை மிகவும் கடினமாக இருக்கிறது என்று. பரிசுத்தவான்களும் கூட வேதத்தில் நாம் பார்க்கும்போது இதே வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இனி என்னால் முடியாது என்று விடக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 அதனுடைய பின்பகுதி, 17 அதனுடைய முதல் பகுதி, அதை நான் வாசிக்கிறேன். உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அப்போ கடினமான சூழ்நிலைகளை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லும்போது, நம்முடைய பலத்தை நம்பி அல்ல, ஆனால் நம்முடைய கைகளை தளர விடாமல் இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய கைகளை தளர விடாமல் இருக்க முடியும்? வேலை செய்யும் போது, கடினப்படும் போது கை தளர்ந்து விடுகிறதே, எப்படி நாம் தளர்ந்து போகாமல் இருக்க முடியும் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் தான் இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் மையத்தில் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பகுதிகளிலும் ஆண்டவருடைய வல்லமை கடந்து செல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். எல்லா தீங்கிலிருந்தும் அவர் நம்மை ரட்சித்து நம்முடைய கைகளை அவர் பலப்படுத்துவார். ஆகாய் புஸ்தகத்தில் கூட இதே ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். ஆகாய் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வேலையை சொன்னார். என்ன வேலை என்றால், இந்த ஆலயத்தை நீங்கள் திரும்ப கட்ட வேண்டும். அப்போ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதில் பயங்கரமான பிரச்சனை, அவர்களால் தொடர்ந்து அதை செய்ய முடியவில்லை. அப்போ அந்த கட்டுமான பணிகளை விட்டுவிட்டு அவர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சொந்த வேலைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ அந்த இடத்துலையும் அவர்களுடைய கரங்கள் தளர்ந்து போனது. அப்போ ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் திரும்பவுமாக ஆலயத்தை கட்டுங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆலயத்தை கட்டுங்கள், ஏனென்றால் அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்கள் ரொம்பவே சோர்ந்து போய் காணப்பட்டிருந்ததுனால இது எங்களால் இனி முடியாது என்று தான் இருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் செருபாபேலை தலைவனாக தெரிந்து கொண்டு செருபாபேலுக்கு சொல்லுகிறார், நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், தைரியமா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, வேலைகளை செய்யுங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களுடைய கரங்களை நான் பலப்படுத்துகிறேன். உங்க கரங்கள் ஒருவேளை தளர்ந்து போகலாம், ஆனால் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், நீங்கள் பயப்படாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய கரங்களை அவர் பலப்படுத்துவார், நீங்கள் தைரியமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் உங்களுடைய கரங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறதா? தளர்ந்து போய் காணப்படுகிறதா? இனி என்னால் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது, நான் விட்டுடுறேன், வேற யாராவது வைத்து ஆண்டவர் செய்யட்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் வைக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரை வாழ்க்கையின் மையத்தில் வைக்கும்போது
தளர்ந்து போன கரங்களை அவர் பலப்படுத்துவார். பலனில்லாத கரங்களை அவர் பலப்படுத்துவார். திரும்பவுமாக எந்த வேலையை நீங்கள் செய்ய முடியவில்லை என்று விட்டீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் மனம் நொந்து இது வேண்டாம் என்று இருக்கிறீர்களோ, அதே காரியத்தை திரும்பவுமாக எடுத்து செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். செருபாபேலுக்கு ஆண்டவர் அதை தான் செய்தார். இனி என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று அவர் ஏமாந்து இருதயத்தில் வியாகுலத்தோடு காணப்படுற நேரத்தில் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பலப்படுத்தி, கைகளை பலப்படுத்தி ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலுடைய கரங்கள் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தது, அவனுடைய கரங்களே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்று சொல்லி செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றி முடிக்க கிருபை கொடுத்தார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். எந்த காரியத்தை உங்கள் மூலமாக தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை உங்கள் மூலமாகவே செய்து முடித்து அவர் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களால் முடியாது என்று நாங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே கடந்து வந்து எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறதப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களை ஒவ்வொருவருக்கும் என்ன வேலையை கொடுத்திருக்கிறீரோ, என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறீரோ, அதை தைரியமாக முழு பலத்தோடு நாங்கள் செய்வதற்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்தை மாத்திரம் உறுதியாக நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.